ஐயோ 5 பைசா கூட இல்லையே. இது என்னடா வணக்க வைக்கிற ஸ்டைல் புதுசா இருக்குன்னு நினைக்காதீங்க. இது நம்ம ரம்யாவோட ஸ்டைலு. நம்ம தலைவன் வாட்டம்லா ஸ்டார் வீட்டுல இருக்கவங்க தான் அட்வைஸ் பண்ணிட்டு ஒருத்தவங்களுக்கும் குறைய கண்டுபிடிச்சிட்டு அது இதுன்னு ஏதாவது சொல்லிட்டு இருக்கான்னு பார்த்தா கடைசியா பிக் பாஸ் வைக்கிற டாஸ்கே குறை கண்டுபிடிச்சிட்டு இருக்கான். ஓஹோ, இப்படி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நீங்க பார்க்காத அன்சீன்ஸ் கட்டையும் காமெடி அண்ட் ஃபைட் சீன்ஸையும் நம்மளோட இந்த ஒரு வீடியோல பாத்துடலாம். இப்போதான் இவரை பத்தி சொல்லி முடியாது கட்டையும் அடுத்த ஒரு ஆளை குறை சொல்லிட்டு உட்காந்துருக்காரு. வினோத் அடிக்கடி பாட்டு பாடுறதுக்கெல்லாம் ஒரு கதை சொல்லிட்டு இருக்காரு. அதுலயும் பாருக்கிட்டையும் வியானாகிட்டையும் ஒரு கட்டுக்கதை ஒண்ணு சொல்லுவாரு பாருங்க. ஆனா அவர் சொல்றது பொய் நம்மளுக்கு தெரியும். ஆனா அவர் சொல்ற விதத்தோட அந்த ஒரு கான்பிடன்ஸ் லெவல் இருக்கு, அது அவருக்கு எங்க இருந்து தான் கிடைக்குதுன்னே தெரியல. அதை பாராட்டி ஆகணும். என்ன ஆமா ஆமா அவருக்கு பாட தெரியுது பாடுறாயா, உங்களுக்கு என்னையா பிரச்சனை? அவங்கயாச்சும் பாட தெரிஞ்சுதான் எல்லா இடத்துலயும் பாடிட்டு தெரியுறான். ஆனா நீயோ நடிக்க தெரியாம நடிச்சிட்டு இருக்கேன், நாங்க பாக்கலாத. நானும் தான்ப்பா. ஒருத்தவங்களுக்கு ஒரு திறமை தான் இருக்குல்ல, தெரியாத விஷயத்தை கூட செய்யலாம். இன்னொன்னு நான் பாடுறத கேட்கறதுக்குன்னு ஒரு பெரிய கூட்டம் இருக்கு. என்ன உருட்டு உருட்டு நீ உருட்டு அப்ப என்ன பண்ணுவேன் தெரியுமா, ஒரு நிமிஷமா பாடி பாடி போட்டு விடுவேன். என்னோட ஐடியில பாரு எவ்வளவு பேர். இவன் அடிச்சும் பார்த்தாச்சு அவுத்தும் பார்த்தாச்சு. உன் என்னதான்டா பண்றது? ஆனா எனக்கு உன்கிட்ட ஒண்ணு மட்டும் கத்துக்கணும், கான்ஃபிடன்ஸ் லெவல். உண்மைடா, நீ கான்ஃபிடன்ஸ் லெவல் ஏத்துப்பியோ எதுவோ ஏத்துப்பியோ, ஆனா இவர் நடிக்கிறத மட்டும் நடிப்புன்னு ஏத்துக்கிட்ட உன்னால அப்புறம் என்ன சொல்றதுனே தெரியல. பாடுறத கேட்கறதுக்குன்னு அதுக்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்கு. இவர் இப்ப சொன்னது எல்லாத்தையுமே நீங்க நம்புனீங்க? இல்ல இல்ல, சரி அப்படியே விட்டுருங்க. அதோட அடுத்து வீட்டுக்குள்ள இருக்கிற இந்த 3 நபர்களும் வீட்டுக்குள்ளார ஒரு பிராங்க சரியான சம்பவமா பண்ணியிருந்திருப்பாங்க. அதை பார்க்கும்போது எங்கேயுமே பிசர் இல்லாம உண்மையா இருந்த மாதிரியே இருந்துச்சு. அப்படி இவங்க உண்மையா பண்ண அந்த ஒரு பிராங்குக்கு பின்னாடி நடந்த சின்ன சின்ன விஷயத்தை பத்தி பார்த்தலாம். அதுவும் ஒரு பொண்ணை அளவே விட்டுட்டாங்க. அப்போ என்ன மாதிரியான பிராங்க பண்ணிருக்காங்க பாத்துக்கோங்க. அவர் மேல எந்த தப்பும் கிடையாது, எல்லாரும் தான் இருந்தாங்க. டோன்ட் வரி. அவங்க முடிச்சிட்டு வரட்டும், இங்க தேவையில்லாம யாரும் டிஸ்கஸ் பண்ண கூடாது. கழுத்து நீ எனக்கு ஒரு ஆர்வம் சொல்ல வேணா, கையை விடுற. எப்பா புடிச்சு நெச்சிட்டு இருக்கா. அக்கா விடுங்க, கழுவாதீங்க. அக்கா சொன்ன கேளுங்க. ஓகே கம் ஆன். திரும்ப திரும்ப என்னால தாங்க முடியாதா? இப்படி இவங்க 2 பேருமே சண்டை போட்டப்போ வினோத் இவங்க 2 பேருக்குமே சப்போர்ட் பண்ணாம 2 பேருக்கிட்டயுமே ஃப்ரெண்ட்லியா தான் நடந்துருப்பாரு. ஏன்னா ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணா இன்னொருத்தவங்க தப்பா எடுத்துப்பாங்க அப்படிங்கனால. ஏன்டா இவ்வளவு கோவம், இவ்வளவு நாள் வந்துட்டு போன். அவனும் எகறனா நீயும் எகறனா. ஐயா கோவத்துல 2 பேரும் கோவத்துல வந்துரு. எல்லாம் ஒரு குடும்பத்துக்காக வந்திருக்கோம். இதே நீ அவனை பண்ணிட்டு அவன் போனா வாங்கடா, அவன் குடும்பத்துக்கு 2 வலிச்சிருப்பேன். இதுல இவங்க கூட பிரஜனும் சேர்ந்து பண்ணதுனால அவரோட ஒய்ஃபும் இவர் உண்மையில தான் சண்டை போறாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஒவ்வொன்றும் ஒப்பர வச்சு அழுது இருப்பாங்க. சத்தியமா சொல்லுங்க, குழந்தைங்க இருக்கு, எப்படி பண்ற? ஒரு விளையாட்டான ஒரு பிராங்க் பண்ணிட்டு ஒரு லேடிஸ் அள வச்சிட்டீங்களாடா, நீங்களா நல்லா இருப்பீங்களாடா? இல்ல ஏழை இப்படி பண்றியா? கிறுக்கு மெண்டல் பயிலுலா, செத்த பயிலுலா. ஒரு பொண்ணு கதறிட்டு இருக்கு, இவன் என்னன்னா கூலா தண்ணியை குடிச்சிட்டு போறாங்க. அவன் தள்ளி கீழே வந்துட்டான். பாரு செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு, திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. அடுத்தது அந்த விஜய் பாரு வாயை வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டேது, நொயின்னு கத்திக்கிட்டே தான் இருக்கு எப்ப பார்த்தாலும். அதே போலதான் திவ்யா கிட்டயும் வம்புல தெரிஞ்சிருக்கு போல ஏதோ. அதுக்கப்புறம் திவ்யா ஒரு மாதிரியான பதில சொல்லி பார்வதிக்கு பெரிய நோஸ் கட்டை பண்ணி விட்டுருப்பாங்க. சரியா மாட்டுங்க நீங்க, சரியா உட்கார். நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்து. சரியா மாட்டுங்க நீங்க, சரியா உட்கார். மூடிட்டு உட்காரு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி இருந்திருப்பாங்க. என்னங்க அப்படின்னா என்னங்க? பிக் பாஸ் முடிஞ்சது. என்னங்க ஆக்ஷன் பண்ணீங்க? நீங்க சரியா உட்கார். அப்படின்னு என்னங்க ஒருத்தர் அவ்வளவு கோவம்? ஏப்பா பிக் பாஸ், நான் ஒரு ரெக்வெஸ்டா கேட்டுக்கிறேன். ஜெயிலுன்னு ஒன்று ஓப்பன் பண்ணீங்களா, அதே மாதிரி ஜூ கார்டன் ஒன்று ஓப்பன் பண்ணீங்க. இங்க போய் தள்ளி விட்டுல இந்த பார்வதியை. சும்மா ஏதாவது ஒன்று கத்திக்கிட்டே இருக்குது. அப்படி என்ன ஒன்று பண்ணீங்களா திவ்யா? எல்லாருக்கும் புரிஞ்சது இல்ல? திவ்யா தான் உன்னை மதிக்கவே இல்லை, ஏன் கத்திக்கிட்டே இருக்கிற? திவ்யா என்ன ஆக்ஷன் அது? அப்படிதான் நீங்க வந்து இப்படி நாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படின்னு பண்றது. அடுத்ததா வினோத் திவாகர் பண்றதை என்னால நம்பவே முடியல. என்னடா இவங்க 2 பேரும் இந்த அளவுக்கு இறங்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம கண்ட காட்சி உண்மைதானா? எதுக்கு வெளியே இருந்தே பாப்போம்.
என்னடா அது அடிச்சிட்டு இருந்தாங்க இப்போ என்னடா முத்தம் கொடுத்துட்டு தெரியுறாங்க. வாயகி எத்தனை முன்னாடி காட்ட போறேன். அப்போ கூட வினோத்துக்கு ஒரு நக்கல் தாயா. கலாட்டா வந்து அப்படி ஒரு ரசிகர் கூட்டம். அது நானே வந்து என்னோட பர்சனல் பேஜ்ல நான் ஷேர் பண்ணிருக்கேன். வாயத்து வந்து சொல்லிட்டீங்களா, அவ்வளோதான். இவங்க 2 பேருமே அடிச்சுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்படிதான் விஜய் சேது நீங்க 2 பேரும் காம்பினேஷன் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அடுத்த நாள்ல இருந்து அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா இருக்கு அந்த காம்பினேஷனுக்கு நிறைய பேர் வருவாங்க நினைக்கிறேன். வாட்டர்மேன் ஸ்டார் சார் ஐடென்டிட்டி. ஓகே சார். ஐயோ சாமி வேற டேய் கூட்டு போங்கடா கோவத்துல போட்டு போறேன். வாட்டர்மெலன்லாம் உங்க ஸ்டிக்கர் தான் ஒட்டி உங்க பேசோட. ஏய் ஃபூல் அவன் நம்மள கலாய்க்கறான்டா. முடியல அவ்வளவு சார் இன்னொரு பேர் இருக்கு சார். வேணாம் சார் இது ஒண்ணே முடியல. நீங்க உங்க ஸ்டைல சொல்லுங்க. தமிழ்நாட்டின் நட்டி. ஐயோ சார் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எல்லாம் எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா. நடிப்பர்கள் சொல்றப்ப எல்லாரும் ரியாக்ஷன். நெக்ஸ்டா பார்க்ல இப்படிப்பட்ட ஒரு திறமை ஒளிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு என்னாலே நம்ப முடியல. பார்வதி ஆடுற அந்த ஒரு ஆட்டத்தை பாருங்களேன். என்ன என்ன எழவே என்னால முடியலடா சிரிப்பா அடக்க முடியலடா. அடுத்து நீ பண்றதுக்கெல்லாம் உனக்கு தேவைதான் அப்படிங்கிற மாதிரி பார்வதிக்கு ஒரு அசிங்கம் ஒன்று நடந்துருச்சு. அதை பார்க்கும் போதே வேற லெவலாக இருந்துச்சு. ஆமா ஆபரேட்டர் எஸ் இந்த சீன் இன்னொரு வாட்டி போடுமா. பார்வதி உள்ள எல்லா டீமும் ஓகேவா இருக்காங்கன்னு கேட்டு வந்துடுறீங்களா? நெக்ஸ்டா பிக் பாஸ் வீட்டுக்கு கெஸ்டா வந்திருக்க மஞ்சு கிட்ட போயிட்டு கண்ணாடி போட்டிருக்க பொண்ணை பத்தி என்ன நினைக்கிறேன்னு சொல்லி கேட்டோன்னே அவங்க கிட்டயும் ஒரு சரியான பல்பை வாங்கியிருப்பாங்க. இப்போ வந்து பேசுவீங்க அப்புறம் பேசுறத வச்சு பேசுவீங்க, அதனால நீங்க பேசாமலே இருங்க. இந்த அவமானம் உனக்கு தேவையா? அதுக்கு நீ என்னப்பா வந்தவங்க எல்லாமே பார்வையை பிடிச்சி நோண்டிக்கிட்டு ஓட்டிட்டு இருக்கீங்களே. வீட்டுக்கு வந்த 3 கெஸ்ட்ல 3 பேருமே மோஸ்ட்லி பார்வையை தான் ஓட்டிட்டு இருப்பாங்க. அதே போலதான் தீபக்கும் ஒரு விஷயத்த சொல்லாம சொல்லியிருந்திருப்பாரு. இந்த பாட்டு தெரியுமா, திருந்தாத ஜென்மங்கள். நல்ல பாட்டுல அது. என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு. சார் எனக்கு அந்த பாட்டு தெரியாது சார். கண்டுபிடிச்சிட்டாங்க சார், நீங்க அவங்களதான் சொல்றேன்னு சொல்லி. அதுக்கப்புறமா தீபக்கு இந்த பாட்டோட லிரிக்ஸ் யாருக்காவது தெரிஞ்சா பாடுங்கன்னு சொல்லி சொன்னோன்னே வீட்டுல இருக்கிற கனி ரொம்ப ஆர்வத்தோட நான் பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட ஆரம்பிச்சிருப்பாங்க. ஜென்மங்கள் இருந்தென்ன லாபம். பாத்தீங்களா, கனி கூட பார்வை பார்த்து தான் பாடிட்டு இருக்கு அந்த ஒரு பாட்டை. வருந்தாத ஜென்மங்கள் வாழ்ந்தென்ன லாபம். இல்ல கனி, நீங்க பாடுறதுலயே ஒரு லைன் தப்பு. இல்ல ஒரு 2-3 லைன் கொஞ்சம் வேற மாதிரி ட்ரை பண்ணலாம். ஜென்மங்கள் அப்படிங்கிற இடத்துல உள்ளங்கள் அப்படின்னு வரும். ஆனா நீங்க பார்வதிய ஜென்மம் சொல்லிட்டு பாடிட்டீங்க. ஆனா அதுக்கு புள்ளிக்கு அது தெரியல போல. அடுத்து திரும்பவும் விஜய் பாரு வந்த கெஸ்ட்டுகள் எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது உங்களுக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் பரவாயில்ல எங்கிட்ட சொல்லுங்க, நாங்க தீர்த்து வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அதுக்கு இவங்க 3 பேரும் சேர்ந்து விஜய் பாரு ஓட்டி இருந்திருப்பாங்க. உங்களுக்கு எந்த தலைவலி உடம்பு வலி எதுவாக எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த வலி எல்லாம் போயிடும் சார். அதுக்கு காது வலிக்கு வந்து நான் வேணா ஏதாவது உங்களுக்கு ஏதாவது கம்மியா இப்போதான் இவங்க 2 பேரும் காம்பினேஷன் பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்குது. இப்படியே ஓட்டுனாங்கன்னா நாங்களும் ஷோவை பார்ப்போம். இந்த தர்பீஸ் கேட்டா வாங்கிக்கன்னு சொல்லுவேன். வீடியோவை நீ பண்றது கொஞ்சம் கம்மி பண்ணா. இவன் தான் ஒரு ஆளு கரெக்டா பேசிட்டு இருக்கான். அடுத்து வினோத் பண்ற வேலையில அங்க உள்ள எல்லாருமே சிரிப்பா அடக்க முடியாம சிரிச்சிட்டு இருப்பாங்க. கெஸ்டா வந்த பிரியங்கா எனக்கு பெட்ல மயில் செஞ்சு தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு வினோத் பண்ணி வச்ச கூத்து இருக்கே அப்பா. மேடம் இவங்க புட்டு செஞ்சுக்கிறாங்க மேடம். 2 இந்த குழா புட்டு இல்லை, அது 2 செஞ்சுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். எங்களால முடிஞ்சதுதான். வெரி நைஸ். மூங்கில் இருந்தா அத்துல வாங்க, இதில் குத்தி நிற்க வைக்கலாம். மூங்கில் இல்லை சரி, ஒரு நிமிஷம் பிடிக்கணும். அதெல்லாம் சரி. தண்ணி மேடம் காலையில் தூங்கி வந்தோன்னே இதுல நீங்க தண்ணி வர மூஞ்சி கழுவிக்கலாம் மேடம். யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்?
நீங்க 2 பேரும் ஏன் எங்களுக்காக ஒரு ஒரு plate நம்பே பெட்டர் சோறு தினமும் தினம் பாரு அடிப்போட தாகம் என்ன மீறிக்கிட்டே போகுது. ஒரு கிளாஸ் தண்ணி கொடுங்க. அடிப்பு தாகத்தை தனியுங்க. மடக்கு பிடிங்க. தாகத்தை தனியுங்க. மேக் பண்ண வைரல் ஆகணும். வேணா ப்ளீஸ். திருந்த மாட்டேல்ல, வருந்த மாட்டேல்ல. பார்த்தோனே எல்லாம் அன்ஃபாலோ பண்ணனும். அந்த மாதிரி சரி, சமைக்கும் போது மட்டும் நீங்க முடியல. ஒரு கிளாஸ் தண்ணிக்கே முடியல. அடுத்து வியனா ஏதோ கியூட்டா பண்ணு சொல்லிட்டு தீபக் கிட்ட சரியான ஒரு பல்பை வாங்கி தருப்பாங்க. வந்து ரவா போட்டு பால் போட்டு நான் கியூட்டா பண்றியா? கியூட்டா இல்ல. ஒயிட் கலர்ல இருந்து அட்ராக்டிவா இல்ல. சொல்லுங்க, அப்படியே திருப்பி ஒரு வாட்டி சொல்லுங்க. நார்மலா சொல்லுங்க.